வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்கா ரிவ்யூ பண்ண போற படம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3, 4 நாள் ஆகுது. நேத்து தான் பார்த்தேன். சரி பார்த்த உடனே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இது தமிழ் படம் இல்ல, மலையாள படம். யூசுவலா சீக்வல்ஸ்லாம் வரும்போது ஷபா! அப்படின்ற ஒரு ஃபீலிங் தானே வரும். ஆனா இந்த சீக்வல் பொறுத்து ஹப்பா! அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் யூசுவலா அதான் எனக்கு செகண்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 3 ஃபிலிம் இந்த ஃபிரான்சைஸ். எந்த ஃபிரான்சைஸ்ன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திருஷ்யம் ஃபிரான்சைஸ். இயக்கியிருக்கிறவர் ஜீது ஜோசப், நடிச்சிருக்கிறவங்க மோகன்லால், மீனா மற்றும் பலர். படத்தின் பெயர் திருஷ்யம் 3. நீங்க நெறைய பேர் வந்து உங்களுக்கு ஏன் திருஷ்யம் படங்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பதில் யூசுவலா என்ன இருக்கும் அப்படின்னா, அது ஒரு த்ரில்லர் ஜானர்ல இருக்கும். நெறைய ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதுவும் மோகன்லால் ப்ளே பண்ணக்கூடிய ஜார்ஜ் குட்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து எப்படி ஜெயிக்கிறார் லாஸ்ட்ல. இன்ஃபேக்ட் அந்த ஸ்லோமோ ஷாட்ஸ்ல கெட்டவங்க எல்லாரும், அதாவது அவருடைய எதிரிகள் எல்லாருமே, மறுபடியும் இவன் எப்புட்றா ஜெயிச்சான்? அப்படின்ற மாரி ஷாக்ல அப்படியே பார்ப்பாங்கல்ல. ஒவ்வொரு படத்துலயும் வந்திருக்கு இதுவரைக்கும். இந்த 3வது படத்துலயும் அதுக்கான காட்சிகள் உண்டு. ஸோ இந்த மாரி காரணங்கள்னால தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இதையும் தாண்டி சில காரணங்களும் இருக்கு. திருஷ்யம் படங்கள் பிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இது இன்னும் ஆழமான நெறைய விஷயங்களையும் செய்ய முடியுது அப்படின்னு நெனைக்கிறேன். இது வெறும் இந்த ஹீரோ எப்படி ஜெயிச்சான் பாரு, இந்த ஜீனியஸ் எப்படி ஜெயிச்சான் பாரு அப்படின்றது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு குற்றம்னா என்ன? அது கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனைன்னா என்ன? நீங்க சட்டத்த தாண்டிட்டீங்க. அதாவது சட்டத்த நீங்க ஏமாத்திரலாம். பட் இப்போ மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இதுக்குள்ள இயங்குது? ஆ நீங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு தப்பிக்கிறதுக்காக ஒரு வேலைய ஒண்ணு செஞ்சீங்கன்னா, அதனுடைய விளைவுகள் என்ன? உங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய விளைவுகள் என்ன? உங்க கண்ணுக்கு தெரியாத விளைவுகள் என்ன? இந்த மாதிரி பல விஷயங்கள பேசக்கூடிய ஒரு படமாவே நான் பார்க்குறேன். அதனால தான் எனக்கு "திருஷ்யம் 3ல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஸ்ட்ரெச் வந்து இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். என்ன அப்டின்னா, ரொம்ப நாளா யாரோ வந்து அ ஜி அ ஜீத்து ஜோசப்ன்ற பாருங்க. ஜார்ஜ் குட்டி மற்றும் அவங்களுடைய ஃபேமிலிய யாரோ ஏதோ தப்பா பேசிட்டே இருப்பாங்க. நெறைய பேருக்கு ஃபோன் பண்ணி. யார்றா இவங்க? யார் இந்த எதிரின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போதில்ல, ஆக்சுவலா பார்த்தா அவங்க ஒண்ணும் பயங்கரமான ஒரு கெட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுமே ஏதோ ஒரு விதத்தில தங்களுடைய குடும்பத்தில ஒரு சந்தோஷத்த இழந்த ஒரு குடும்பமாக தான் அவங்க தெரிவாங்க. அப்பதான் ஜார்ஜ் குட்டி எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸா இருந்தாலுமே, ச்சே! இந்த பின்விளைவுகள்லாம் வரும் நான் செய்யக்கூடிய ஒரு வேலைகள்னால அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த காட்சிகள் உண்டுல்ல. அம் இப்ப அவங்களா இருக்கட்டும், ஏன் இந்த படத்தினுடைய 2 முக்கிய வில்லன்ஸ் அப்படின்ற மாரி நம்ம பார்த்தோம்னா கூட, அவங்களுமே ஓரளவுக்கு அப்பாவிகளாகத்தான் தெரியிறாங்க. அங்கேருந்து ஐயோ! நாங்க பண்ணாத ஒரு தப்புக்கு எங்க வாழ்க்கை சிதைஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்களுமே வராங்க. ஆ என்ன ஒரு வித்தியாசம்? ஒரு விதத்தில யோசிச்சீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே கூட வெவ்வேறு விதங்கள்ல ஜார்ஜ் குட்டி தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் குட்டி அளவுக்கு இவங்களுக்கு சாதுரியம் இல்ல. அந்தந்த நேரங்கள்ல தப்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்க்ட் இல்ல. ஸோ, அப்ப இந்த இந்த படத்துல ஜார்ஜ் குட்டியோடைய அறிவுக்கு நிகரான ஒரு எதிரி யாரு? அதுக்கான ஒரு நிகரான ஒரு வில்லன் யாரு? அப்படின்ற ஒரு தேடல்ல இருந்தோமே ஆனால், அப்படி தேடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த படம் ஓரளவுக்கு எத முன்வைக்கிறதா நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஜார்ஜ் குட்டிக்கு நிகரான ஒரே ஆள் ஜார்ஜ் குட்டி மட்டுமே. அவனே அவனுடைய வில்லனோ அப்படின்றதுக்கான ஒரு தியரிய இது அந்த அந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அவன் மத்தவங்க எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சிரலாம், ஜெயிச்சிரலாம். பட் அப்படி இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆ அவன் வந்து ஐயோ! தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா முடிச்சுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ சீக்கிரம் அவன் அவுத்துக்கிட்டே இருக்கானோ, புது புது முடிச்சுகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு, கண்ணுக்கு தெரியாம. ஒரு விதத்தில இன்ஃபாக்ட் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு படத்தினுடைய ஒரு வில்லனுக்கு தான மோஸ்ட் வயலன்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் வரும் யூசுவலாக இல்ல. குரூவலான ஒரு ப்ரூட்டலான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம். கொஞ்சம் இந்த படத்தில இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த மாரி மொமெண்ட்ஸ் ஜார்ஜ் குட்டிக்கு தான் வருது. ஆ ஒரு இடத்துல ஒரு ஒரு அப்பாவிய போட்டு இவரு அடிக்கிறதும், அறையிறதும், கத்திய வச்சு ஆல்மோஸ்ட் அப்படி குத்துறதும். அதனால தான் நெனைக்கிறேன், டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இந்த படத்தில ஒரு ஒரு டயலாகே ஒண்ணு வரும். எனக்கு மலையாளத்தில சரியா தெரியல. இங்கிலீஷ் சப்டைட்டில்ல என்ன வரும் அப்படின்னா, "விக்டரீஸ் டோன்ட் நெசசரிலி பிரிங் பீஸ்" அப்படின்ற ஒரு வரி. வெற்றிகள் அ நீ வெற்றி பெற்றிருக்கலாம். அதனால உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு அர்த்தம் இல்ல. ஸோ நீங்க "திருஷ்யம் 3" இந்த லேயர்ஸ் இல்லாம ஒரு த்ரில்லராக மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் பார்க்கணும்னு சட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு வேள அப்படி பார்த்தீங்களே ஆனால், நீங்க வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்க பார்வையில எப்படி தோணலாம் அப்படின்னா, இது ஒண்ணும் அவ்வளோ த்ரில்லிங்கா இல்லையே! அவ்வளோ பயங்கரமான ஒரு
ட்விஸ்ட்டோ, டர்னோ நமக்கு வந்தா மாரி தெரியலையே. அவருக்கு நிகரான ஒரு கெட்டவனே இங்க வரலையே. ரொம்ப சுலபமா இருக்கே ஜார்ஜ் குட்டிக்கு ஜெயிக்கிறதுக்கு இங்க. அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா இது ஃப்ரான்சைஸ்னா நமக்கு டக்குனு பேட்மேன் ஃப்ரான்சைஸ் தான் தோணுது. நோலனுடைய பேட்மேன் ஃப்ரான்சைஸ். இப்போ பேட்மேன் ஃப்ரான்சைஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஸ்பைடர்மேன் ஃப்ரான்சைஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, புது புது வில்லன்கள எழுப்பிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவங்களுடைய உலக சித்தாந்தம், அவங்களுடைய சமூக பார்வை இப்படி இருக்கு. இந்த ஹீரோக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. அதனால அங்கேருந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்ற மாரி தான் சொல்லப்படும். இன்ஃபாக்ட் பேட்மேன் அப்படின்றதுனால ஒரு தப்பான ஒப்பீடு கூட கிடையாதுன்னு நெனைக்கிறேன் ஜார்ஜ் குட்டிய பொறுத்து. ஏன்னா 2 பேருமே தன்ன தானே தியாகம் பண்ணிக்கிட்டு அ ஒரு ஒரு கிரேட்டர் குட்டுக்காக என்ன அவருங்க கிரேட்டர் குட்டு, நம்ம ஆளுக்கு ஃபேமிலியல் குட் அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஸோ இது அந்த மாதிரி படங்கள் கிடையாது இந்த 3 படங்களுமே. இன்ஃபாக்ட் இது கான்ஸ்டன்ட்டாக எப்படி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட கதாபாத்திரங்களுக்குள்ளேயே தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அதுதான் இன்னும் கஷ்டம்னு நெனைக்கிறேன். நீங்க சட்டுன்னு புதுசா ஒரு பயங்கரமான ஒரு வில்லன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது ஓரளவுக்கு சுலபம் தான் நெனைக்கிறேன். இதுக்குள்ளேருந்தே திரும்ப திரும்ப இப்போ இவன் இப்படி ஆயிட்டான், இப்போ இவன் அப்படி ஆயிட்டான், இப்போ அவனே அப்படி ஆயிட்டான்னு சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. இன்ஃபாக்ட் அத பொறுத்து ஒரு சின்ன மினி தீசிஸே நடக்கும்னு நெனைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல. ஒரு இடத்துல ஒரு டயலாகும் வரும். "ஒன் மஸ்ட் ராட் ஃபார் அனதர் டூ க்ரோ" அப்படின்ற மாதிரி. இங்க இங்க எல்லாருமே அப்படியே வளர்ந்துற முடியாது. ஒரு இடத்துல ஒரு வளர்ச்சி நடக்குதுன்னா, இன்னொரு இடத்துல வேற ஒரு பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். அப்படிதான் இந்த சமூகம் இயங்குதுன்னு பேசுது இந்த படம். இந்த படத்தோட வில்லன் ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, "இவ்வளோ நேரம் நான் பண்ணது எல்லாமே ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீனு. அதுக்கு பின்னாடி நான் ஒரு வேற ஒரு ஏமாத்து வேலை ஒண்ணு பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லுவான். ஒரு விதத்துல ஜீத்து ஜோசஃப்புமே அந்த மாரி தான் பண்றாருன்னு நெனைக்கிறேன் "திருஷ்யம்" படங்கள்ல. நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது இது இது ஒரு த்ரில்லர், இது ஒரு ட்விஸ்ட் நிறைஞ்ச படம். இதனுடைய போக்கே ஒரு மாரி ஒரு ஒரு விதமான அர்ஜென்ட்டா அவசரமா போகக்கூடிய ஒரு படம்னு நீங்க நினைப்பீங்க. இது ஆனா இந்த மாரி படம் கிடையாது. அந்த போர்வையில இது வேற ஒண்ணு வேலைய பின்னாடி பண்ணிக்கிட்டே இருக்கு. தி பாயிண்ட் ஆஃப் தி "திருஷ்யம்" ஃபிலிம்ஸ் ஃபார் மீ இஸ் தி செட்டப். அந்த செட்டப்ல தான் இந்த படத்தினுடைய சந்தோஷங்கள் எல்லாமே அடங்கியிருக்கிறதா பார்க்குறேன். அதில தான் நம்ம ஜார்ஜ் குட்டியோடைய ஒரு குற்ற உணர்ச்சிய பார்க்கலாம். அதில தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு பதட்ட மனநிலைய நம்ம கவனிக்கலாம். அதில தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய நிம்மதி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாரி ஒரு பதட்டத்திலேயே கரைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் "திருஷ்யம்" படங்களுடைய மெயின் வேல்யூவே இந்த இந்த சைக்காலஜிக்குள்ள இறங்குதுல்ல. அத பத்தி பேசுதுல்ல. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு முக்கிய வேல்யூவே. ஏன்னா, இந்த படம் இல்லன்னா ஒரு ட்விஸ்ட், த்ரில் நிறைஞ்ச ஒரு படமாக இது மாறிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இது ரொம்ப ஒரு சராசரியான ஒரு படமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனா, அது சுலபமான ஒரு வேலை கிடையாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அங்க தான் ஒரு சின்ன சிக்கலும் அடங்கியிருக்கிறதா பார்க்குறேன். ஏன்னா, ஸ்ட்ரக்சரலி இது அந்த மாரி ஒரு த்ரில்லரான ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள தான் அடங்க முயற்சி பண்ணுது. அதனால தான் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ நெறைய கதாபாத்திரங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதாபாத்திரங்கள் ஜார்ஜ் குட்டிய "அவன் அதிர்ஷ்டத்தில தப்பிச்சிட்டான்டா. அவன்லாம் அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் கிடையாதுடா. அவன் ஒண்ணும் அவ்வளோ புத்திசாலி இல்லன்னு" சொல்லுவாங்க. நமக்கு பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, ஒரு ஆடியன்ஸா நம்ம சத்தியமா அவங்க யார் பேசுறதையும் நம்பல. அப்போ நம்பல அப்டின்னும்பொழுது நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். "என்னடா முட்டாள் மாரி பேசிட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா?" அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்ம இத பார்க்க ஆரம்பிக்கும்போதில்ல, அப்போ எதிரிகள் எல்லாம் ரொம்ப சுலபமான எதிரிகளா தெரிய ஆரம்பிச்சுடுறாங்க. கரெக்ட்டா? ஐ திங்க் இந்த படம் ஏன் அது பண்ணுதுன்னா, கொஞ்சம் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ ரீசெட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். அப்பதான் ஓகே, மேபி நமக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் "இவன் ஒரு வேள அதிர்ஷ்டத்தினால ஜெயிக்கிறானோ?" அப்படின்ற மாரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, மறுபடியும் அவன் ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலித்தனத்த காட்டும்போது, நம்ம அந்த ஹைய உணருவோமோ? அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த வேலை செய்யுதுன்னு தோணுது. ஆனா இந்த படத்துல அந்த ஒரு 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 வில்லனுடைய ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாரி ஒண்ணு பண்றார்ல. அது கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்துல நான் சொன்னேன்ல, உளவியல் ரீதியா இது செய்யக்கூடிய வேலை பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் கூட, இது பிளாட் ரீதியா ஒரு வேலைய ஒண்ணு செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. அந்த வேலை அவ்வளோ சந்தோஷங்கள நமக்கு குடுக்குதா பழைய படங்கள் போல? அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த வேலையில அவ்வளோ ஆர்கானிக்காக அந்த வேலை பெருசா நடக்கல அப்படின்னு நெனைக்கிறேன். இன்ஃபாக்ட் சட்டுன்னு பார்த்தா இந்த மாதிரி "திருஷ்யம்" படத்திலேயே நம்ம இத பார்க்குறோன்ற மாதிரி ஒருத்தன் எல்லாரையும் அடிச்சுட்டு, உதைச்சுட்டு, "சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்ற மாதிரி இத பண்ருவேன், அத பண்ருவேன்னு பண்ணக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு இருக்குல்ல. அது இந்த படங்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல. ஐ திங்க் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில இருக்கிறதா பார்க்குறேன். இப்போ "திருஷ்யம்" படங்கள் 3 படம் முடிஞ்ச இந்த இடத்துல, முடியும்போது அந்த லாஸ்ட் மொமெண்ட் பார்க்கும்போது மேற்கொண்டு படங்களும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற இடத்துல தான் முடியுது. அண்ட் இதுக்கு மேல இப்போ இதுக்கு ஒரு ஃபெமிலியர் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்குல்ல. அது நமக்கு பழக்கப்பட்டுருச்சு. இது என்ன பண்ணும்? கடைசி இப்போ ஒரு 15, 20 நிமிஷம் என்னவாக இருக்கும்? அதில வரக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி குழப்பம், ஜார்ஜ் குட்டிக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னவாக இருக்கும்? அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ நம்ம பழக்கப்படுற ஒரு ஸ்ட்ரக்சராக மாறுனதுனால, மேபி இதில ஒரு 4வது படத்தில ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரலி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பண்ணா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு விதத்தில ஜார்ஜ் குட்டியே எந்த நிலைமையில இருக்காருன்னா, 3 படமா நான் என் குடும்பத்த ஏதோ ஒண்ணு பண்ணி காப்பாத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ அந்த காப்பாத்துறதுக்கான ஒரு நிம்மதி என் குடும்பத்துக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு இடத்துல தானே இருக்காரு.
ஸோ ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு மாரி கெட்ட கனவுகள் வந்துகிட்டு இருக்கு. அவளுடைய அ மகள் எந்த அளவுக்கு பத்திரமாக இருக்காங்க. அவங்க ஒரு பதட்டத்தில இருக்காங்க. நெறைய அடிலாம் படுது அந்த படத்தில. இன்னொரு பக்கம் போனா, அவருடைய எதிரிகள்லாம் பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச எதிரி, தெரியாத எதிரின்னு எல்லாருமே. ஸோ ஜார்ஜ் குட்டி எந்த லெவல்ல இருக்காருன்னா, இப்போதைக்கு சரி இந்த போர் போதும். அ நான் இவ்வளோ நாள் பண்ண அந்த டிசெப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, இந்த விளையாட்டு போயிட்டே இருக்கு போதும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கார்ல. ஸோ மேபி இந்த 3வது படம் வந்த பிறகும், ஜீத்து ஜோசஃப்பும் அந்த ஒரு நிலை எடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. நான் இந்த ஃப்ரான்சைஸியே இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லவே வரல. பட் இது ஒரு ஒரு வேலைய திரும்ப திரும்ப செய்யிற ஒரு 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 தோரணை இப்போ குடுத்துக்கிட்டு இருக்குல்ல. ஐ திங்க் இப்போ சம்திங் ராடிக்கல் நடக்கணும் அப்படின்னு தோணுது அடுத்த படத்தில. அது என்னன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஜார்ஜ் குட்டியும், ஜீத்து ஜோசஃப்பும் ரொம்ப வித்தியாசமானவர்கள்னு இல்ல. ஒருத்தர் கதாபாத்திரமாக இயங்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் படம் வழியா அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்காரு. அதுதான். இவ்வளோ நாள் வந்து த்ரில்லர் போர்வையில இது ஒரு வேலை செஞ்சுகிட்டு இருந்ததுல்ல. மேபி அது இன்னும் ஒளிவு மறைவு இல்லாம இன்னும் ஓப்பனாவே செய்யறதுக்கான ஒரு 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 குவாலிஃபிகேஷன் அதுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன் இந்த ஃப்ரான்சைஸ். அது செய்யுதான்றத தான் நம்ம பார்க்கணும். நீங்க என்ன நெனச்சீங்க இந்த படத்த பொறுத்து? கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல விடுங்க. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.